மாணிக்கா, படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போச்சு. கதையை சொல்ல ஆரம்பிச்சிட்டானுங்க. ட்விட்டரில் ரிவ்யூ கூட போட ஆரம்பிச்சிட்டாங்க. போடட்டும். படம் முடிஞ்சு 3.25 நிமிஷம் ஆகுது. ஆல்ரெடி 30 பேர் ரிவ்யூ அப்லோட் பண்ணிட்டானுங்க. பண்ணட்டும். சக்ஸஸ் மீட் கூட வச்சுட்டாங்க. ட்விட்டரில் அடுத்த வாரம் படம் ப்ரமோஷன்ஸே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகட்டும். வணக்கம். இது சுதீர் ஸ்ரீனிவாசனின் லேட் ரிவ்யூ. இந்த வாரம் நான் லேட்டாக ரிவ்யூ பண்ண போகிற படம் எல்கேஜி. எல்கேஜியில் ஒரு சீனில் ஒரு சீனியர் அரசியல்வாதி ஒருத்தர் இருப்பார். அவர் இன்னொருத்தர் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்பார். அந்த இரிட்டேஷன் தாங்க முடியாமல் அவரை ஓங்கி ஒரு அறை ஒன்று விட்டுருப்பார். அந்த அஃப்கோர்ஸ் இந்த காலத்தில் எங்கே எது நடந்தாலும் சுற்றி ஒரு வீடியோ கேமரா ஆனாகவே இருக்கும்ல. ஸோ அதை ஒருத்தருங்க வீடியோ எடுத்துருவாங்க. அந்த இன்சிடெண்ட்டே இப்போது ரீசெண்டாக நிறைய அந்த மாதிரி ஆயிருக்கு. செலிபிரிட்டிஸ் கன்சர்னிங் இன்சிடென்ட் சொல்லவா வேணும். அந்த மாதிரி அது பயங்கர வைரலாக போயிருக்கும்போது அஃப்கோர்ஸ் மீம் பண்ணுறவங்கெல்லாம் நிறைய அதை வச்சு மீம்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் ஒரு மீம் பண்ணுறவர் என்ன பண்ணுவார்னா, நம்ம துரசிங்கமோட ஒரு ஸ்டண்ட் சீனில் ஓங்கி அந்த 1.5 டன் அரையிற சீன், அந்த சீனில் வந்து இந்த அரசியல்வாதியோட ஒரு ஃபோட்டோ போட்டு அதை ஷேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் 3-4 வரும் அந்த படத்துலேயே அங்கங்கே. இந்த காலத்தில் எப்படி பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வச்சு ஒருத்தருடைய ஒரு ரெப்புடேஷனை உடனடியாக வேணும்னா அழிக்கலாம், உருவாக்குறது ஆக்சுவலி கஷ்டம். இந்த சோஷியல் மீடியாவோட டிஸ்ட்ரக்டிவ் எபிலிட்டியை ஒரு சீனில் ஆர்ஜே பாலாஜி சொல்லியிருப்பார். இந்த படத்து வழியாகவே ஐ திங்க் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் வந்து எப்படி சோஷியல் மீடியா ஒரு டார்க் விஷயமா இருக்குது, அதை வச்சு எப்படி மக்களுடைய ஒரு ரெப்புடேஷன்ஸ் எல்லாம் டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் வரும்போது, எஸ்பெஷலி இந்த துரசிங்கமோட ஒரு வீடியோ மீம் அங்கே வரும்போது, இட்ஸ் இம்பாசிபிள் நாட் டு லாஃப். டக்குன்னு நமக்கு சிரிப்பு வரும். பட் அந்த இடத்துல தான் நான் நினைக்கிறேன் சில கேள்விகள் இந்த படம் எழுப்புது. அதை பற்றிலாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாக்குது இந்த படம். ஐ திங்க் கேட்கக்கூடிய சில கேள்விகள் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. ஒன்று, நம்ம இப்படி இந்த மாதிரி மீம்ஸ் நம்ம எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்து ரசிப்போம், சிரிப்போம். பட் சிரிக்கும்போது இது யாரை டார்கெட் பண்ணி உருவாக்குறாங்களோ அவங்களுக்கு இது வழியாக ஒரு நெகட்டிவ் ரெப்புடேஷன் கிரியேட் ஆகுறதுல நம்மளும் ஒரு பங்கேற்கிறோமா அப்படின்ற ஒரு கேள்வி அதில் வருது. நம்ம சிரிக்கிறது இன்னசென்ட்டாக இருக்கா, இல்லை நம்ம ஒருவரை கேலி செய்து சிரிக்கும் போது அதில் அவங்க பாதிக்கப்படுறாங்களா, இந்த மாதிரி கேள்விகள் பற்றி இந்த படம் கேட்க வைக்க நம்மளை தூண்டுது. இன்னொரு தமிழ் படம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இவ்வளோ கொஞ்சம் நுவான்ஸ்டாக அணுகிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்கள் இந்த சோஷியல் மீடியா பற்றி பேசுவாங்க. பட் பெரும்பாலும் அது ஒரு வரமாக தான் பேசுவாங்க. ஹீரோ ஃபார் எக்ஸாம்பிள், அவருக்கு அர்ஜென்ட்டாக ஒரு விஷயம் தேவைப்படும், ஒரு பெரிய ஹெல்ப் வேணும் அப்படின்ன உடனே சைடில் ஒரு ஃப்ரெண்ட் வந்துட்டு, வாங்க ஃபேஸ்புக்கில் இந்த பேஜில் போய் போடுவோம், இல்லை ட்விட்டரில் இப்படி நம்ம போடுவோம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. ஸோ அது வரமாக தான் பேசப்பட்டிருக்கு பெரும்பாலும். ஸோ நான் எல்கேஜி எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு பிளாக் மிரராக பார்க்கலான்னு நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி ஒரு தமிழ் படம் மசாலா சென்சிபிலிட்டிஸோட ட்ரீட் பண்ண ஒரு பிளாக் மிரராக பார்க்குறேன் நான். எல்கேஜி அப்படின்ற பேர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லால்குடி கருப்பையா காந்தி, இந்த படத்தினுடைய ஹீரோடைய பேர், விச் இஸ் பிளேட் பை ஆர்ஜே பாலாஜி. அவர் தான் இந்த படமும் எழுதியிருக்காரு. மிஸ்டர் காந்தி எப்பேற்பட்டவர்னா, அவருக்கு காந்தின்னு பேர் வச்சதுக்கு எக்ஸாக்டாக ஆப்போசிட்டாக தான் அவர் பிஹேவ் பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு நேரம்லாம் கிடையாது, டைம் எல்லாம் வெயிட் பண்ணுற இன்ட்ரெஸ்டே கிடையாது, பெரிய ஆள் ஆகணும் அரசியலில் அப்படின்ற ஒரு நோக்கம். இன்னவே இந்த படமே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய பேஷன்ஸோ டைமோ கிடையாது உட்காந்து கேரக்டர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை சில முடிவுகள் எதனால் எடுக்கப்பட்டது, அது எப்படி எடுத்தாங்க அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த ஒரு நேரம் இல்லை. இட்ஸ் வெரி ஷார்ட் ஃபிலிம், அரௌண்ட் 2 hours long. ட்ரஸ்ட் அனாலிட்டிகா அப்படின்ற ஒரு கம்பெனியை பற்றி பேசுவாங்க. அது என்னென்னா, ஒரு கார்ப்பரேட் ஜாயிண்ட், ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸுக்கெல்லாம் எப்படி சோஷியல் மீடியா இந்த மாதிரி டேட்டா அனாலிசிஸ்லாம் வச்சு அவங்கள எப்படி எலெக்ஷன்ஸில் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கம்பெனி. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் நம்ம படித்தோம்னா இது வந்து கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படின்ற ஒரு நிஜமான கம்பெனியை பேஸ் பண்ண ஒரு விஷயமா நமக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அளவுக்கு பேஷன்ஸ் இல்லை, பொறுமையாக சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதுன்னு. அது சரி தப்புங்கிறத விட அந்த பேஷன்ஸ் இல்லாததுனால இந்த ட்ரஸ்ட் அனாலிட்டிகா ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய பெரிய பார்ட்டிஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணுற ஒரு கம்பெனி, இவங்க எதுக்கு இறங்கி ஒரு கவுன்சிலருக்கு உதவி பண்ணுறாங்க அப்படின்ற இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்ம கேட்டோம்னா இந்த படத்தினுடைய ஒரு என்ஜாய்மெண்ட் பாதிக்கப்படும் நான் நினைக்கிறேன். படமே அதுக்கான ஒரு விளக்கம் அர்ஜென்ட்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அது ஒன்றும் பெரிய சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்காது. ஸோ இவ்வளவு அரசியல் சார்ந்த விஷயங்கள் இந்த படம் பேசுறதுனால இது ஒரு சட்டையர் ஆன் பாலிடிக்ஸ் அப்படின்னு பார்க்கறதுல நம்ம அப்படி பார்க்கலாம். பட் ஐ திங்க் இது இன்னும் ஒரு சட்டையர் ஆன் சோஷியல் மீடியாவை தான் நான் பார்க்குறேன்.
இந்த படத்தினுடைய மிக ரசிக்கும்படியான விஷயங்கள் எல்லாமே அது சோஷியல் மீடியாவை பற்றி பேசும்போது தான் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லைவ் வீடியோ போயிட்டுருக்கோம். ஒரு ஸ்கூல் வாசலில் கண்டிஷன்ஸ் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதை பற்றி ஒரு லைவாக எடுத்து காமிச்சிட்டு இருப்பாங்க, சோஷியல் அவேர்னஸ்க்காக இப்படி நடக்குது அப்படின்ட்டு. அந்த இடத்துல ஒருத்தர் வந்து தளபதி 63 அப்டேட் ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் விட்டுருப்பாரு. லேட்டர் படத்தில் இந்த மாதிரி இன்னொரு விஷயம் வரும், போயிட்டுருக்கோம் லைவாக. அந்த இடத்துல இன்னொருத்தர் வந்து தல அஜித் மாஸ் அப்படின்னு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு கமெண்ட் அடிச்சிருப்பாரு. இது அந்த மாதிரி காமெண்ட்ஸ்லாம் பார்த்தா எப்படி சிரிக்காமல் இருக்க முடியும்னு சொல்லுங்க. இது ஒரு காமெடி அப்படின்றத விட நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு சோகம் இதெல்லாம். ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ட் கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும், அதில் நடுவில் சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி கேள்விகள் காமெண்ட்ஸ் எல்லாம் அடிப்பாங்க. வேற ஏதோ டாபிக் நடந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே போய் 2 சம்மந்தமே இல்லாத ஒரு ரைவல் ஃபேன்ஸ் வந்து சண்டை போடுவாங்க. இதெல்லாம் நம்ம தினசரி அப்சர்வ் பண்ணுற ஒரு விஷயங்கள். பெரும்பாலும் நிறைய தமிழ் படம் ஐ திங்க் சமீப காலத்தில் மிஸ்டர் அஜித்தா இருக்கட்டும் இல்லை மிஸ்டர் விஜயா இருக்கட்டும், இவங்க சார்ந்த ரெஃபரன்சஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு பெரிய ஃபேன் பேஸ்க்கு வந்து அது பிடிக்கும், அவங்க ரசிப்பாங்க அப்படின்றதுனால. இந்த படம் அதனால கூட இதை பண்ணியிருக்கலாம், பட் மற்ற படங்கள் மாதிரி இதை பண்ணலை. சொல்லணும்னா இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு படம்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு தமிழ் சினிமாவோட மசாலா டெம்ப்ளேட்டில் வரக்கூடிய சில விஷயங்கள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்குற விஷயத்தில் அதெல்லாம் பண்ணுறதில்ல. அது எல்லாமே ஒரு சின்ன ட்விஸ்டோட தான் பண்ணுது அந்த எல்லா விஷயங்களையும். உதாரணத்துக்கு அந்த ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சீன் எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய படங்களில் பார்த்துருப்போம். ஹீரோ வந்து கடவுள்கிட்ட எடுத்த உடனே ஓப்பனிங் சீனில் இருப்பார், எனக்கு வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயமா பண்ணுப்பான்ற மாதிரி வேண்டிப்பார். இந்த படமும் அந்த மாதிரி தான். பட் 2 மெயின் டிஃப்ரென்சஸ். ஒன்று வந்து இவர் இந்த படத்தில் ஹீரோ கிடையாது, ஹீஸ் அன் ஆன்டி ஹீரோ. நம்பர் 2, அவர் யார்கிட்ட இந்த பிரார்த்தனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரோ அவங்க கடவுளும் கிடையாது. அவர் வந்து விஜயமாலையோட ஒரு ஃபோட்டோ இருக்கும். இன்னொன்று வந்து முதல்வன் ரகுவரனோட ஒரு ஃபோட்டோ வச்சிருப்பாரு. அவருடைய ஆசை என்னன்னா இவங்கள மாதிரி அவருக்கும் சில ஸ்கில்ஸ் எபிலிட்டிஸ்லாம் வந்து அவரும் ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்றது தான் அவருடைய ஆசை. அப்புறம் இந்த மாதிரி படங்கள் ஒரு சென்டிமெண்ட் ஆங்கிள் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஒரு ஃபாதர் சன் சென்டிமெண்ட் ஆங்கிள் இருக்குது. பட் அகெயின் யூஸ்வலாக வந்து ஒரு அப்படியே தந்தை பாசத்தோட, தந்தை மேலே பெரிய மதிப்போடு தான் யூஸ்வலாக நம்ம ஹீரோஸ் இருப்பாங்க. இதில் அந்த மாதிரி கிடையாது. இன்ஃபேக்ட் அவர் வாழ்க்கையில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாரோ கண்டிப்பாக அவர் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஏக்கம் தான் அவருக்கு. அண்ட் ஆர்ஜே பாலாஜி ஆஸ் அ ரைட்டர், ஒரு எழுத்தாளராக அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியும் அந்த படம் பார்க்கும்போதே தட் ஒரு லவ் ஆங்கிள் மாதிரி பிரியா ஆனந்த் கேரக்டரோட வரும். பட் அது ஆரம்பித்து ஒரு பாடல் வந்து ஒரு 2-2.5 நிமிஷத்துக்கு வந்த உடனே டக்குன்னு அது கட் ஆகிடும். அதுக்கு மேலே இவர் வந்து அவங்க பின்னாடி போகிற மாதிரியோ இல்லை அவங்க அதுக்கப்புறம் இவென்ச்சுவலி கரைஞ்சு போய் ஓகே அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட லவ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இவர் எழுதியிருக்க மாட்டார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்டன் சீக்வன்சஸ். அதில் ஒரு ஃபைட் சீனில் ரெண்டுமே இனவே காமிக் கோஷன்ட்டுக்காக தான் அது கரைஞ்சிருப்பாங்க. 2 ஃபைட் சீக்வன்சஸுமே. ஒன்றுத்தில் இன்ஃபேக்ட் கத்தி மாதிரி ஒரு வெப்பன் அப்படி எடுத்துகிட்டு தள்ளிட்டு வந்துட்டு இருப்பாரு. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும் அப்படின்றது வில் சி. பட் யூஸ்வலாக நடக்கிற விஷயங்களாக இருக்காது இது எல்லாமே. அண்ட் தெர் இஸ் ஒன் அதர் ஒரு ஒரு பாக்ஸ் கூட செக் பண்ணியிருப்பாரு, டிக் போட்டிருப்பாரு. பட் அது தட்ஸ் ப்ராபப்ளி த மோஸ்ட் என்ஜாயபிள் திங் ஃபார் மீ. நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் டுவர்ட்ஸ் எண்ட் நடக்கும். எல்கேஜியில் சில விஷயங்கள் ஒரு பாதிக்கிற விஷயங்களை நான் பார்த்தேன். ஒன்று வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் லவுடாகவே இருக்குது. இன்ஃபேக்ட் சில சீன்ஸில் வந்து இவர் ஒரு ஆன்டி ஹீரோ அப்படின்னு நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகிடுறது ஆரம்பத்திலேயே. அப்படி ஆன பிறகு கூட இவர் வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு வெற்றி பெற்றாலோ இல்லை ஒருத்தர்கிட்ட ஒரு டயலாக் பேசினாலோ அப்படியே ஒரு ஹீரோ மாதிரி ஒரு மாஸ் மூமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு மியூசிக் போடுறாங்க. இவர் அவ்வளோ நல்லவர் இல்லை அப்படின்னும் போது இவர் எதுக்கு ஒரு ஹீரோ மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியிருக்கு? அப்போ இவருடைய குணங்களை நம்ம என்னவா சொல்கிறோம், அது நல்லதுன்ற மாதிரி நம்ம சொல்ல வரோமா அப்படின்ற கேள்விகள்லாம் அந்த மாதிரி ஒரு இசை அந்த மாதிரி பயன்படுத்துறதுனால நமக்கு அப்படி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுது. அண்ட் பெரும்பாலும் இந்த மாதிரி சட்டையர்ஸ், இந்த மாதிரி காமெடி ஃபில்ம்ஸே ரொம்ப டைலாக் ட்ரிவனாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி படங்களில் ஒரு லிப்சிங்க் வந்து சரியா இல்லைன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். எல்கேஜியில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது எனக்கு. ஆர்ஜே பாலாஜி கேரக்டர் பொறுத்த வரைக்கும் கூட அங்கங்கே இருந்தது. பிரியா ஆனந்த் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்தது. ஐ திங்க் மெயின்லி பிகாஸ் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு டப்பிங்கில் நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் பண்ணலாம், இது கொஞ்சம் இது வழியாக நகைச்சுவை எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருப்பாங்களோ. ஒரு எமோஷனல் சீன் இன்ஃபேக்ட் அவர் அப்பாவோட பேசிகிட்டு இருப்பார், அந்த சீனில் ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சது இந்த ஒரு லிப்சிங் இஷ்யூ. அண்ட் அஃப்கோர்ஸ் 1-2 சில அதர் ப்ராப்ளம்ஸ் கூட நான் பார்த்தேன். ஆரம்பத்தில் அதாவது இவர் ஹீரோவாக மியூசிக் போட்டுலாம் ப்ரமோட் பண்ணும்போது இவர் பேசுகிற விஷயங்களை நம்ம உன்னிப்பாக கவனிக்க வேண்டியிருக்கு. இவர் ஆரம்பத்திலேயே கேட்குறாரு, ஒரு 2 பேர் வராங்க சின்சியர் லவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட கேள்வி என்ன இருக்குன்னா, சின்சியர் லவ்வா அப்படின்னு பையனை பார்த்து கேட்பாரு. அப்போனா நீ வேறு எதுவும் பண்ணலையா அப்படின்வாரு.
ஏன் வேறு ஏதாவது பண்ணால் அது சின்சியர் லவ் இல்லாமல் போயிடுமா அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம கேட்க வேண்டியிருக்குங்க. இன்னொரு இடத்துல ஒரு ஃபீமேல் நியூஸ் ஆங்கர் வந்து போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. விச் மீன்ஸ் ஸ்டேக்குக்கு போகலாமா, கேன் வி ஷூட் அப்படின்னு கேமராமேனை பார்த்து. அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு முக அசைவு பண்ணிவிட்டு இது முடிச்சுட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அண்ட் தென் லேட்டர் இந்த ஃபிலிம் ஒரு ஹோமோசெக்சுவல் கேரக்டரை அகெயின் மனோபாலா ப்ளே பண்ணியிருப்பார். ஹோமோசெக்சுவல் டெண்டன்சிஸ் ஐ சப்போஸ். அவர் வந்து கொஞ்சம் இன்னொரு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அப்படியே இன்வைட் பண்ணி, யூஸ்வலாக நம்ம படங்களில் காட்டுற மாதிரி தான். அந்த மாதிரி இருந்தாலே அவங்களுக்கு ஒரு கன்சென்ட் அப்படின்ற ஒரு விஷயமே புரியாது, விழுந்துக்கிட்டே இருப்பாங்க மற்றவங்க மேலேன்னு காமிப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு சித்தரிப்பும் இந்த படத்தில் இருந்தது. இதெல்லாம் இல்லாத இடங்கள்ல நான் இந்த படத்துடைய நகைச்சுவையை பெருசாகவே ரசித்தேன் நான். ஒரு இடத்துல ஜே.கே. ரதீஷ் கேரக்டர் வந்து ஒருத்தர் நல்லா ஸ்ட்ராங்காக குத்திருப்பார். அவர் அப்படியே எக்ஸாஜரேட்டடாக பறந்து போயிட்டே இருப்பார். திடீர்னு அட்மாஸ்பியர்லாம் தாண்டி எங்கேயோ போயிருப்பார். அங்கே போயிட்டு ஐயோ நிலா அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இஃப் யூ ஆர் இன் த மூட் நீங்கள் ஜெனுவனாக ரசிப்பீங்க. நல்ல ரசிக்கும்படியான எக்ஸாஜரேட்டட் சீன்ஸாக இருக்கும் அது. அண்ட் இன்னொரு சீனில் வந்து இவர் ஆர்ஜே பாலாஜியோட நெத்தியில் குங்குமம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாரும் வச்சு லாஸ்ட்டில் அது ஒரு மாதிரி அடிபட்டு அங்கேருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாஜரேஷன் தான் சொல்கிறேன். கொஞ்சம் ரசிக்கும்படியான நகைச்சுவையாக தான் இருக்குது இது எல்லாமே. இன்னும் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி படங்களில் யூஸ்வலாக அதுவும் கான்டெம்பரரி விஷயங்கள்லாம் பேசுகிற படங்களில் ஒன்னொன்னும் திணிச்ச மாதிரி தனித்தனியாக இருக்கும். பார்த்துருக்கோம் நம்ம இந்த மாதிரி சில படங்களில். இங்கே வந்து ஒரு முயற்சி இருக்குது. இது எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கக்கூடாது, இது எல்லாமே சேர்த்து ஒரு கதைக்குள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு முயற்சியை நான் ரசித்தேன் இந்த படத்தில். அண்ட் பெரும்பாலும் இந்த மாதிரி கரப்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றி பேசுகிற படத்தில் நம்ம யூஸ்வலாக இதில் நம்ம பங்கேற்பை பற்றி நம்ம பெருசாக யோசிக்க மாட்டோம். அப்படியே வெளியிலேருந்து ஆமாம் ஊர் இப்படி இருக்குது, இது சரியில்லை அப்படின்னு. நான் ரொம்ப அதிகமாக ரசித்த ஒரு விஷயம் இந்த படத்தினுடைய ஒரு கிளைமேக்ஸ். அந்த இடத்துல ஒரு பெரிய மோனோலாக் இருக்கும். ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பாயில் இட் ஃபார் யூ. பட் அந்த இடத்துல நான் பார்த்த தியேட்டரில் நிறைய பேர் கூட சேர்ந்து ரசித்து அப்படியே கைத்தட்டி உற்சாகமாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களே யூஸ் பண்ணி புத்திசாலித்தனமான ஒரு ரைட்டிங் இருக்கும் அந்த எண்டில். அதை நான் ரொம்ப ரசித்தேன் இந்த படத்தில். நான் என்றைக்குமே நம்புகிற ஒரு விஷயம் வந்து படத்தை நல்லா முடித்தாலே அது நிறைய தவறுகளை மன்னிக்க வைக்க தூண்டும் நீங்கள் வெளியில் போகும்போது. அந்த விதத்தில் ஆஸ் ஐ வாஸ் வாக்கிங் அவுட் ஆஃப் த தியேட்டர் ஒரு நல்ல ஃபீலிங்கோடு தான் நான் வெளியே போனேன் எல்கேஜி படத்தை பற்றி. இது லேட் ரிவ்யூ ஆஃப் எல்கேஜி. உங்களை மறுபடியும் லேட் ரிவ்யூக்கு அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சுதீர் ஸ்ரீனிவாசன் சைனிங் ஆஃப். தேங்க்யூ.